மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்ககிட்ட வந்து யூனிக்கான யூசர் நேம் வந்து கொடுக்க சொல்லி கேட்கும். இன்கேஸ் நீங்கள் கொடுக்குற யூசர் நேம் வந்து ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்டில் யூசர் நேம் டேக்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். பட் நீங்களாம் யோசிச்சிருக்கீங்களா எப்படி வந்து இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு? சப்போஸ் இது வந்து உங்ககிட்ட இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்கிற ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா பேஸில் என்னென்ன யூசர் நேம்லாம் கிரியேட் ஆகிருக்கோ அது எல்லாமே ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போல்லாம் வந்து புது யூசர் நேம் கிரியேட் பண்ணுறாங்களோ டேட்டா பேஸில் கொரி பண்ணிவிட்டு அந்த யூசர் நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். பட் இது வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும், பட் இட்ஸ் நாட் அன் எஃபிஷியன்ட் சொல்யூஷன். இது எதனால் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன், அதாவது அதிகமான யூசர்ஸ் இருக்க அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த பில்லியன்ஸ் ஆஃப் யூசர் நேம்ஸை நீங்கள் ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு டேட்டா பேஸில் நீங்கள் எல்லா டைமும் யூசர் நேம் கிரியேட் பண்ணும்போது அந்த டேபிளை நீங்கள் கொரி பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு மேசிவ் கொரியாக இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஏன்னா டேட்டா பேஸ் லோடு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், காஸ்ட் அதிகமாகும், டைம் வந்து ரொம்ப ரொம்ப எடுக்கும். இதனால் வந்து உங்கள் அப்ளிகேஷன் கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணி அந்த யூசர் நேம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகும். இந்த ப்ராப்ளத்துக்கு காமனாக யூஸ் பண்ணுற டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் ப்ளூம் ஃபில்டர். இந்த ப்ளூம் ஃபில்டரை ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதை ஒரு பக்கெட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பக்கெட்டில் வந்து நம்மளோட யூசர் நேம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் யூசர் நேம் எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னே இந்த பக்கெட் கிட்ட போயிட்டு நீங்கள் அந்த யூசர் நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி கேட்டால் இது வந்து எய்தர் 2 ஆன்சர்ஸ் சொல்லும். ஒன்று வந்து மேபி இருக்கலாம், இன்னொன்று வந்து கண்டிப்பாக இல்லை. அது என்ன மேபி இருக்கலான்னு கேட்டிங்கன்னா அதை தான் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிரியேட் பண்ணுற யூசர் நேம் இந்த அப்ளிகேஷனில் ஆல்ரெடி இல்லைனா கூட இந்த ப்ளூம் ஃபில்டர் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தான் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் கிரியேட் பண்ணுற யூசர் நேம் அந்த ப்ளூம் ஃபில்டரில் இல்லைனா கண்டிப்பாக அது இல்லைன்னு தான் சொல்லும். இந்த ப்ளூம் ஃபில்டர் வந்து தப்பாக தானே ஆன்சர் சொல்லுது சம்டைம்ஸ். அப்போ எப்படி வந்து இந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து இது ஒரு ட்ரேட் ஆஃபாக பார்ப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து 100% ஆன்சர் வந்து அக்யூரேட்டாக இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு 90% அக்யூரேட்டாக இருந்தால் போதும். பட் டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக ரிட்ரைவ் ஆகணும், டக்குன்னு வந்து ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்டில் ஆன்சர் வரணும். அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுற யூஸ் கேஸ்க்குலாம் வந்து இந்த ப்ளூம் ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க.